மத்த இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா என்னோட ஓன் வாய்ஸ்மா ஓன் ஆக்டிங் டேலண்ட் நீங்க பாத்திருக்கீங்களாப்பா நேம் போட்டிருக்கீங்க. மதுரையை சேர்ந்த பிசியோதெரபிஸ்டான திவாகர் கைஸ் லாஸ்ட் 2 டேஸா ஒரு மனுஷனை போட்டு சோசியல் மீடியால போலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைத்தாயின் கொடூர பிள்ளை நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் இப்படி எல்லா பேரை வச்சு அவரே கூப்பிட்டுப்பாரு டாக்டர் திவாகர். அரக்கன் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார். சோ டாக்டர் திவாகரை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலயும் சரி நியூஸ் சேனல்லையும் சரி. எதுக்கு இந்த அளவுக்கு இந்த மனுஷனை போட்டு அடிக்கிறாங்கன்னா ரீசன்ட் டைம்ல டாக்டர் திவாகருக்கு வாய் இருக்குல்ல வாய் அது வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சு. ஸோ இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுறாரு, யாரை வேணா அட்டாக் பண்ணி பேசுறாரு, யாரை வேணா பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டி பேசுறாரு. ஸோ இவ்வளோ வேலையை பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் வந்து பண்ணிட்டாரு. அதனால லாஸ்ட் ஒரு 2 டேஸாக சோஷியல் மீடியாவில் போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் திவாகர் மட்டும்தானா இல்லை அவர் குற்றம் சாட்டுறாங்களே அவங்களுமா அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் திவாகர் அவரோட ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அவர் எப்படி டாக்டர்ல இருந்து ஆக்டரா எப்படி மாறி இருக்காரு, அதாவது ஆக்டரா மாறி இருக்குன்னு அவரே சொல்றாரு. எனிவேஸ் எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்றத முதல்ல பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். இனிஷியலாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படிப்பட்ட வீடியோனா ஆல்ரெடி ஃபிலிம் சீன்ஸ் இருக்குல்ல, ஹிட்டான சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாணியில் நடித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அதில் நடிச்சுன்னு சொன்னல அது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சு எடுத்து போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடிச்சது எல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்குது, காமெடியாக இருந்திருக்குது. அப்படின்றதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கழுவி ஊற்றிருக்காங்க. ஜாலியாக பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஃபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மனுஷன் கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிச்சோன்னு யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்களே அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பெரிய செலிபிரிட்டி, ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற ரீசனுக்காக மொத்த பேரும் என்ன பண்ணானுங்க கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தானுங்க. ஸோ இன்டர்வியூல வந்து வச்சு கலாய்னு கலாய்ப்பாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் திவாகர் எனக்கு எப்படி தெரியும்னா நான் ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை எனக்கு உண்மையிலே ஒரு பக்கம் பாவமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கலாய்க்கலாம், இந்த அளவுக்கு கலாய்க்கிறாங்களே இது கொஞ்சம் ஓவரா போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பரிதாபம் வந்தது. இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படவே மாட்டாரு. என்னடா இந்த டாக்டர் பயங்கரமான ஆளா இருக்காரு, இவ்வளவு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பயங்கர கிளவருங்க அவர். டாக்டர் படிச்சிருக்காரு அப்படின்றத கிளியரா காமிச்சிட்டாரு. ஏன்னா அந்த சமயத்தில் யாரா இருந்தாலும் கோவப்பட்டு இருப்பாங்க, ஆனா அவர் கோவமே பட மாட்டாரு. ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷனை பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு தான் கோவம் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை கொடுத்து மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 200K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க. அவரை வந்து எல்லாருக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரீச் ஆயிட்டாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரியுது, இவர் வந்து பயங்கர கிளவர் தான். அதாவது இவர் என்ன பண்றாருன்னா கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அது மூலியமா ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறாரு. ஃபேமஸும் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதெல்லாம் விட்டு தள்ளுவோம். நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவர் வாட்டர்மெலன் சாப்பிட்ட மாதிரி அந்த கஜினி படத்துல சூர்யா பண்ண சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு. அது ரொம்ப கேவலமா இருந்ததால எல்லா கலாச்சி என்ன பண்ணிட்டாங்க அதை ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. இப்போ அந்த கருப்பு பட ட்ரைலர் வந்தது, ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுக்கிறாரு. அந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து சூர்யா வந்து வாட்டர்மெலன் சாப்பிடுற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி மேலே ஒரு தப்பு இருக்கு. எதுக்கு இந்த சீனெல்லாம் இப்போ வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் வச்சுட்டாப்ல. ஸோ ட்ரைலர்லேயே அது வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா சூர்யா சாரே என்னை பார்த்து இப்போ இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சீனை வந்து வச்சுட்டாங்க படத்தில். ஏன்னா இப்போ வச்சதுக்கான காரணம் என்னது நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒரு உண்மையான காரணம் தான். ஏன்னா இவர் வந்து இப்போ அதை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி ஒரு மாதிரி கலாய்க்கிறதுக்கும் ஏதோ ஒன்று இவரை பற்றி அந்த வாட்டர்மெலன் பற்றி பேசிட்டாங்க, அந்த சீனை பற்றி பேசிட்டாங்க. ஸோ அதனால ஆர்ஜே பாலாஜி வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஜெயடிவி இருக்கானுங்களே அவனுங்களுக்கும் சூர்யா அவருக்கும் 2 பேருக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குங்க. அவரோட படம் சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சரியா போல, அப்படியே சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சில பேரோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த சின்ன பிரச்சனையை பெருசாக பேசி அடிச்சு அந்த படத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அவரே ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட இந்த ஜெயா டிவிக்கும் அவருக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க. அந்த ட்வீட்டில் என்ன போடுறாங்கன்னா ஆக்சுவலாக டாக்டர் திவாகர் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் சூர்யா வாட்டர்மெலன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ரெண்டுத்தையும் ஒட்டி போட்டு ரியல் ஓஜி யாரு அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு ட்வீட்டை போடுறாங்க. இதுக்கு சாந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறார். நீங்க பண்ற தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெங்கட் பிரபு அதே தான் சொன்னாரு. சோ இதனால வந்து டாக்டர் திவாகர் வந்து ரொம்ப வந்து மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா வெங்கட் பிரபுக்கும் சாந்தனுக்கும் வந்து என் மேல பொறாம, என் நடிப்பு மேல பொறாம, நாங்க வளர்றது வந்து உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோமண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க.
நான் கேட்டேன் சாந்தோமண்ணாவுக்கும் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? நடிகர் சாந்தோமண்ணாவை கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு டாக்டர். திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சாந்தோமண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. ஏன் ஒருத்தன் வந்து தன்னிச்சையா அவன் நடிப்பு திறமையால அவன் நடிப்பை காமிச்சு மக்கள்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைச்சி அவன் வளர்ந்து வரான். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்பேர் பண்ணி போட்டால் என்ன தப்பு? சூர்யா சாரும் நானும் ஒன்று தாங்க, ரெண்டு பேரும் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் டாக்டரு, அதாவது நான் வந்து ஆக்டர் ஆகலாம், ஆனால் சூர்யா சாரால் வந்து டாக்டர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் யூடியூப் சேனல்ஸ்லாம் சும்மா இல்லாமல் டாக்டர் திவாகர் எல்லாரும் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு வாங்க கேள்வி கேட்கணும், உங்களை 4 அடி அடிக்கணும், அடிச்சா நீங்கள் தான் பேசுவீங்க, அது மூலியமா கான்ட்ரவர்சி வரும், அது மூலியமா வியூஸ் வரும் அப்படின்ற மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்காக போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில் கலாட்டாக்கும் வந்திருக்காரு. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு போல, நெகட்டிவாக இந்த கொஸ்டினை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மனுஷன். இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஊங்கோட்டிருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டோம், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்துருக்கோம், இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து என்னாச்சு? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல வாங்க, நீங்க நார்மலாவே சொல்லலாம், உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம். ஆமா, இந்த மாதிரி நீங்க ஒரு கனவு உலகத்துல வாழ்றீங்களா, நீங்க வந்து பெரிய ஆக்டர் அப்படின்ற மாதிரி கனவு உலகத்துல வாழ்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் கொந்தளிச்சிருச்சு. அது எப்படி நீ அப்படி கேட்ப? நெகட்டிவா கொஸ்டின் கேட்க கூடாதான்னு சொன்னா நீ என்ன நெகட்டிவா கேட்கற? இப்ப கரண்ட் இஷ்யூஸை பத்தி கேளுமா, அதை விட்டுட்டு நீ ஏமா அதெல்லாம் கேட்கற? என்னமா நீ வாமா போமான்னு ஒரு மாதிரி பேசுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பக்கத்துல ஆங்கர் என்ன சொல்றேன்னா, கரண்ட் இஷ்யூஸை பத்தி கேள்வி கேட்கறது நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா? சோ உங்ககிட்ட இந்த கேள்வி தானே கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான், சரியான கேள்விதான் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசுறாங்க. ஒரு கட்டத்துல டாக்டர் திவாகர் வந்து கொந்தளிச்சிட்டாரு. உடனே அவரோட ஆயுதத்தை எடுத்துட்டாரு. அதாவது அவரோட ஆயுதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி லைவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி கலாட்டாக்கு வந்தேன், அந்த ஆங்கர் என்ன அடிக்க பாக்குறாரு, அது மட்டும் இல்லாம என்ன வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவான கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியா மாறினதுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாருமே எடுத்து போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் திவாகரை. அவருக்கும் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் தேவை, எப்படியாவது என்ன ரீச் பண்ணி விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இப்போ ஏதோ படத்துல கூட நடிக்கிறார் போல. படத்துலயும் இப்ப நான் நடிக்க ஆரம்பிச்சேன், ஒரு 5 படத்துல கிட்ட நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனிவேஸ் அந்த ஆங்கருக்கும் இவருக்கும் பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ நான் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன், நீங்க நெகட்டிவா கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கிளம்பிட்டாரு. இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி டாக்டர் திவாகர் இவர மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டதோட விளைவு தான் இது, நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து வளர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எதுக்கான ஒரு பலன் தெரியுமா? ஒரு தவறான ஆளை அவர் சிரிப்பேத்துறாரு, கோமாளித்தனம் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே சிரிச்சு அவரை வளர்த்து விட்டோம்ல, சோ அதுக்கான ஒரு பலன் தான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் அசிங்கப்படுத்தினாரு, இன்னைக்கு காலையில சாந்தனு, சூர்யா அவர்கள், வெங்கட் பிரபு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அவர் கை காமிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா பப்ளிக் அவங்கள வளர்த்து விடல, அவங்கள வளர்த்து விடுறது யாருன்னா சோஷியல் மீடியா தான், யூடியூப் சேனல் தான் பயங்கரமா வளர்த்து விட்டது. ஒரு மனுஷன் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, கோமாளித்தனமா போடுறன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்றது அதோட முடிஞ்சிடும். ஆனா அவருக்கு நீங்க ஒரு ரெகக்னேஷன் தரீங்க, அவரை கூப்பிட்டு ஏதோ பயங்கரமா சாதிச்சா மாதிரி யூடியூப் சேனலை வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. கலாட்டாவே சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து பண்றாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுத்து அவரை வந்து வளர்த்து விட்டுறது. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷன் இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறாரு, எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னா நம்ம உடனே பப்ளிக் வந்து ப்ளேம் பண்ணிடுறது. பப்ளிக் தான் வளர்த்து விட்டது, பப்ளிக் வளர்த்து விட்டாங்க, நீங்க தாங்க வளர்த்து விட்டீங்க. அவங்க வீடியோ பார்த்தாங்க, கலாச்சாங்க தான் சரி, ஆனா அவரு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்க வச்சு எல்லாருக்கும் தெரியப்படுறது யாரு? நீங்க தானே. சோ அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியா தான் என்ன பொறுத்த வரைக்கும் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல தான் இருக்கு. ஆனா பப்ளிக் அவர் உள்ள சேர்த்துக்கிறாரு. எனிவேஸ் அந்த ஆங்கர் சொன்னதுல இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு உடன்பாடே இல்ல. அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக அவர் கை காமிக்கிறாரு, அதுல உடன்பாடு இல்ல. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விடுறது தப்பு தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிபி முத்து. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஜிபி முத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சொன்னல, அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகரை வந்து ஜிபி முத்து அட்டாக் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாரு. ஓகே, அவர் எதுக்கு அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, திவாகரால எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வருது அப்படின்ற மாதிரி ஜிபி முத்து ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருக்காருங்க. நான் அதை பார்த்தேன் மிரண்டேன், ஐயோ என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப திவாகர் பண்றதால எங்களுக்கும் கெட்ட பேர் வருது அப்படின்ற மாதிரி ஜிபி முத்து சொல்றாரு. அதாவது ஜிபி முத்து திவாகர் இவங்கள மாதிரி ஆளுங்களை வளர்த்து விடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாங்களே, சோ அதனால வந்து எனக்கும் சேர்த்து தான் கெட்ட பேர் வருதுன்றாரு. இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பறக்க
அட விலங்கால பையில பண்ணி பையில என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேங்க. ஜிபி முத்து இருக்கார்ல, நம்ம ஒரு வீடியோஸை பார்க்கும்போது யாரா இந்த ஆள் உட்காந்து இவ்வளோ அசிங்கமாக வீடியோவில் பேசிட்டு இருக்காரு, ஆனால் அந்த வீடியோக்கு வந்து இவ்வளோ வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டிக்டாக் இருக்கும்போதே நினச்சேன். ஸோ அப்படி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசி ரீச் ஆன ஒரு மனுஷனை இந்த விஜய் டிவி என்ன பண்ணாங்க, குக் வித் கோமாளியில் கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸ்குள்ளே கூட்டிட்டு வந்தாங்க. அப்படின்ற மாதிரி சேட்டலைட் சேனலில் அவருக்கு ரெகக்னேஷன் கொடுத்தது. யூடியூப் சேனலில் அதை விட பயங்கரமாக ரெகக்னேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலும் சேட்டலைட் சேனலும் எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டாங்க. இப்போ ஜிபி முத்து என்ன சொல்றாரு, திவாகரை பார்த்து உன்னால எங்களுக்கு கெட்ட பேர் வருதுன்றாரு. அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா திவாகர் என்னதான் இருந்தாலும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுறது இல்லை. அவரு ஒரு மாதிரி கேவலமாக ஆக்டிங்கை போடுறாரு. அந்த ஆக்டிங்கை போட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கலாய்க்க வைக்கிறாரு. கலாய்க்க வைக்கிறது மூலியமா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அது மூலியமா ஒரு ஃபேமஸை தேடிக்கிறாரு. கொஞ்சம் ஃபேம் ஆனால் அது மூலியமா ஏதாவது பட வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அப்படின்றது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்களேன், திவாகரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலாக திவாகர் மேல இருக்க பெரிய தப்பு என்ன தெரியுமா, அவர் வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை வந்து மதிக்காம, அதாவது பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்களா ஆல்ரெடி சினி ஃபீல்டில், அவங்கள மதிக்காம அவங்க கூட இவரை கம்பேர் பண்ணி பேசிக்கிறது, அவங்கள மட்டத்தட்டி பேசுறது, இதுதான் பார்த்தீங்கன்னா திவாகர் மேல இருக்க தப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது, அசிங்கமான பேசுறது அப்படிலாம் எதுவுமே பேசலையே. ஜிபி முத்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாரு, திவாகர் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி, அவர் பண்ண தப்பு தான், திவாகர் பண்றது தப்பு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜிபி முத்து பண்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சில பேர் சப்போர்ட் பண்றாங்க. அந்த கலாட்டால இருக்க ஆங்கர் என்ன சொல்றாருன்னா, ஜிபி முத்துலாம் இன்னசென்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னசென்ட்லாம் அவ்வளோ தெளிவாக சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறது எல்லாம் பண்ண தெரியுது. அப்படி பண்ற மனுஷன் அசிங்கமா பேசுறது வந்து இன்னசென்ட்ன்ற ஒரு போர்வைகளை போத்தி மறைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. எனக்கு சீரியஸ்லி இதுதான் ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஜிபி முத்து வந்து திவாகர் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருல, அதை பார்க்கும்போது தான் ரொம்ப ஃபன்னா இருந்தது. உங்களோட கருத்துக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யூடியூப்லேயே எவ்வளோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் வந்து டெலிவரி பண்றாங்க, ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேனத்தனமா கோமாளித்தனமா வீடியோ போடுற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரா ஃபேம் கிடைச்சி அது மூலியமா இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறதால நிறைய பேரோட தாட்ஸ் என்ன வருதுன்னா, நம்ம வந்து ஆக்டிங் ஸ்கில்ல காமிச்சு ஆக்ட் பண்ணி வீடியோ போட்டு ஒண்ணுமே ரீச் ஆகல, இந்த மாதிரி கேனத்தனமா பண்றது வந்து பயங்கர ரீச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கிளம்பி வராங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்கள ரெகக்னைஸ் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனல் கலாட்டா, அதே மாதிரி பிகை நோட்ஸ், அப்புறம் விஜய் டிவி, சன் டிவி, இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்தாங்கனாலே இதெல்லாம் அடங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.